நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி புதிய மத்திய அமைச்சர்களை அவையில் அறிமுகப்படுத்தி வைத்தார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறுதியில் தொடங்கி ஒரு மாத காலம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை ஒரு மாத காலம் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் 39 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற கடந்த 6 மாதத்தில் சந்திக்கும் இரண்டாவது முக்கிய கூட்டத்தொடர் என்பதால் மத்திய அமைச்சரவையில் திட்டங்களுக்கும் மசோதாக்களை நிறைவேற்றவும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் என்பதால் இந்த கூட்டத்தொடர் பெரும் பரபரப்பு நிறைந்ததாக காணப்படும். இன்று நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதும் மக்களவையில் புதிதாக தேர்வான உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். பின்னர் மந்திரி சபை விரிவாக்கம் குறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி புதிய மந்திரிகளை அவையில் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி குளிர்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறிய அவர், எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு காரணமாகவே கடந்த கூட்டத்தொடர் சிறப்பாக அமைந்தது என்றார். இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான முரளி தியோரா இன்று அதிகாலை காலமானார். அவரது மறைவுக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை அஞ்சலி செலுத்தப்பட்ட பின் அவை அலுவல் ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை சிறைகளில் வாடும் தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் எழுதியுள்ள கடிதத்தில், இலங்கையில் ஏற்கனவே 24 தமிழக மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் 3 விசைப்படகுகளில் சென்ற 14 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், மொத்தம் உள்ள 38 தமிழக மீனவர்களையும் இலங்கை வசம் உள்ள 78 படகுகளையும் விடுவிக்க பிரதமர் மோடி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்கள் பத்திரமாக நாடு திரும்ப தமிழக அரசு வலியுறுத்தலை ஏற்று தேவையான நடவடிக்கைகளை தகுந்த நேரத்தில் எடுத்து அவர்களை இந்தியா கொண்டுவர உதவிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு திமுக தலைவர் கருணாநிதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இந்தியாவில் அனைத்து தரப்பினரும் எதிர்குரல் எழுப்பியதற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டனர் என்றும், மரண மேடையிலிருந்து தமிழக மீனவர்கள் 5 பேரும் மீண்டு வந்ததால் மீனவர்கள் குடும்பங்களில் பெருக்கெடுத்த மகிழ்ச்சி நிலைக்கவில்லை. கச்சத்தீவு அருகே சர்வதேச கடற்படையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் நேற்று சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். இந்நிலையில் எல்லை தாண்டாமல் இருந்தபோதே மேலும் 14 மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியதாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து துயரங்களுக்கு ஆளாகி வரும் மீனவர்களின் பிரச்சினையை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசின் உடனடி கவனத்திற்கு கொண்டு வந்து தீர்வு காண தக்க அழுத்தம் தர வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளையும் கேட்டுக் கொள்வதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். தேனியில் பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்காததால் காதல் ஜோடிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டியில் வஉசி தெருவை சேர்ந்தவர் சுந்தரவடிவேல், அதே பகுதியை சேர்ந்தவர் சுடர்விழி. இவ்விருவரும் காதலித்து வந்துள்ளனர். வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களது திருமணத்திற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இருவரும் வாழை தோட்டத்தில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் அவ்விருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் ஜோடிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மும்பை டிஒய் பாட்டில் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய வீரர் சையத் ரஹீம் நபி தலைமையிலான மும்பை சிட்டி எஃப்சி அணி ஸ்வீடனை சேர்ந்த போஜன் ஜோர்டிசிக் தலைமையிலான சென்னையின் எஃப்சி அணியை எதிர்த்து விளையாடியது. ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. ஆட்டத்தின் இரண்டாவது பாதியில் 71வது நிமிடத்தில் சென்னை அணி முதல் கோல் அடித்தது. மும்பை அணியின் தடுப்பை தகர்த்து இந்திய வீரர் ஜிஜி கடத்தி கொடுத்த பந்தை பிரேசில் நாட்டை சேர்ந்த பெலிசரி கோலாக்கினார். இதன் பின்னர் 81வது நிமிடத்தில் மும்பை அணி கோல்கீப்பர் செய்த தவறை பயன்படுத்தி சென்னை அணியில் விளையாடும் இந்திய வீரர் தனஞ்சந்திர சிங் இரண்டாவது கோல் அடித்தார். மேலும் ஆட்டத்தின் 89வது நிமிடத்தில் சென்னை அணி மற்றும் ஒரு கோல் அடித்தது. ஃப்ரீ கிக் வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியன் இடல்கோ சென்னை அணிக்கான 3வது கோல் அடித்தார். இதன் மூலம் சென்னை அணி 3-0 என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வீழ்த்தி 19 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது.